ask you, Father, in the name of Jesus Christ, by the power of your Holy Spirit, to give us revelation knowledge as we discuss the word, and give us the grace to follow your word. In Jesus' name we pray. Amen. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய வசனத்தை எங்களுக்கு விளக்கிச் சொல்லும், வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்ப நம்ம பார்க்க போறது 2 வசனம் பார்க்க போறோம். முக்கியமான வசனம் இது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது அப்படிங்கிற கருத்துல பார்க்க போற ஃபர்ஸ்ட் வசனம் யோவான் 6:63, பக்க எண் 132 தமிழ் பைபிள்ல. ஆறு 63 134 நான் படிக்கிறேன். 6:63. இது ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனம் என்னன்னாக்க, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னாக்க, ஆவி அப்படின்னாக்க என்னன்னு பார்த்தாக்க, தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவி. இந்த 3 ஆவியும் ஒண்ணு, திருத்துவத்தின் ஆவி. இப்ப அந்த ஆவிங்கிறது ஒரு ஒரு வல்லமை. அந்த வல்லமை இப்ப நம்ம பிறக்கும் போது நம்ம என்னன்னாக்க, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நமக்கு ஆவியில உயிர் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஆவி புதுப்பிக்கப்படுகிறது. நம்மளோட ஆவியில ஒரு பலன் கொள்கிறோம் நம்ம. அதனாலதான் பார்த்திருப்பீங்க, மேத்யூல போட்டிருக்கோம், let the dead bury the dead. இந்த மாதிரி உயிர் இல்லாதவங்க, அது எப்படி தமிழ்ல சொல்லன்னு தெரியல, let the dead bury the deadனு வரும். ஆனா இப்ப என்னன்னாக்க, ஆவிதான் நம்ம உயிர்ப்பிக்கிறது. இப்ப யோவான் 3:5 போட்டிருக்கோம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நம்ம பிறக்கும் போது நம்ம மாமிசத்துல பிறக்கிறோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ஆவியில பிறக்கிறோம். நமக்கு ஒரு மறுபிறவி மாதிரி, born againன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்படி பண்ணும் பொழுது நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்படுகிறது. அப்ப எல்லாமே புதுசாகுது. நம்முடைய மனக்கண்ணோட்டம் மாறுது. நம்ம ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்க நம்முடைய மனது மறுரூபமாகி நம்ம ஆவியில வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் இதுல இந்த வசனத்துல சொல்லுது, ஆவி புதுப்பிக்குது நம்மள. இன்னொரு வசனம் எங்க இருக்குனாக்க, 2 கொரிந்தியர் 3:6 அதுல போட்டிருக்கோம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ பிறப்பிக்கிறது. The law kills-ம்பாங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல. ஆனாக்க ஸ்பிரிட் gives life. நம்ம வேதாகமத்தை படிக்கிறோம். அப்ப வேதாகமத்துல நமக்கு ஒரு வெளிப்பாட்டு ஞானம் பரிசுத்த ஆவியான நமக்கு அந்த வசனத்தை போதிக்கும் பொழுது, அதுல வர வெளிப்பாட்டு ஞானத்தை வச்சு நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அப்படி இல்லாம ஜஸ்ட் பைபிளை படிச்சுட்டு ஒரு பரிசுத்தாவின் வெளிப்பாடு இல்லாம பைபிள்ல போட்டிருக்கு அப்படின்னு போனாக்க நமக்கு அது பலன் கொடுக்காது. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வருது. பாஸ்டர் பால் யாங்கிச்சோ சர்ச் இருக்கு கொரியால, பெரிய சர்ச், எல்லாருக்கும் தெரிஞ்ச போதகர் அவரு. கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் வருவாங்களாம் அவர் சபைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அந்த மாதிரி சபை. அப்ப என்ன ஆச்சுனாக்கா, அவர் ஒரு செய்தியில அவர் சொல்றாரு, கொரியால சில பிள்ளைங்க பைபிளை படிச்சாங்களாம். படிச்சுட்டு இந்த மாதிரி போட்டிருந்துச்சா, பீட்டர் தண்ணியில் நடந்தாரு அப்படின்ட்டு. உடனே இந்த பிள்ளைங்க போய் லோக்கல்ல இருக்க லேக்ல போய் தண்ணியில் நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளைங்க 3 பேர் செத்து போயிட்டாங்களாம் தண்ணிக்குள்ள. உடனே மறுநாள் பெருசா செய்தி வந்துச்சா, இந்த மாதிரி வேதாகமம் தப்பு, இந்த மாதிரி தண்ணியில் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெருசா கேள்விக்குரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக கொரியால தென்பட்டுதான். அது நீங்க படிச்சு பார்க்கலாம், இன்னைக்கு அந்த மெசேஜ் எல்லாம் இருக்கு யூடியூப்ல. அப்ப அவர் சொல்றாரு, வெளிப்பாட்டு ஞானம் இல்லாம பைபிள்ல இருக்கிறத அப்படியே எடுத்து நடக்கும் பொழுதுதான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறாரு. இப்ப பீட்டர் தண்ணியில வரணும், தண்ணியில் நடக்க ஆசைப்பட்டாரு.
சொல்றாரு பீட்டர் இயேசுட்டக்க, நீர் இயேசுவாக இருந்தாக்க யூ பிட் மீ கம், என்னை கூப்பிடுங்க நான் வர்றேன் அப்படிங்கிறாரு. உடனே ஆவி நம்ம அன்பான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வான்னு பீட்டர் கூப்பிடுறாரு. உடனே பீட்டர் வந்து தண்ணியில் நடக்கிறாப்புல. அது நேரடியாக ஒரு ரேமா வேர்டு, ஒரு வெளிப்பாட்டு ஞானத்தோட இயேசுவே சொல்லும் பொழுது பீட்டர் நடக்கிறாரு. அந்த மாதிரி பைபிள்ல இருந்து நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் பொழுது அது நமக்கு கரெக்டா நடக்கும். அதனால எழுத்து கொல்லுகிறது, லா. இதுல இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க, பழைய ஏற்பாடு 10 கட்டளைகள் கொல்லுது. ஏன்னா 10 கட்டளைகளை மோசே வாங்கிட்டு வரும்போது 3000 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவரை பத்தி பேதுரு பேசும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால எழுத்து கொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. அந்த ஆவி தான் நமக்கு முக்கியமானது. இந்த பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு வந்து புதிய வல்லமை வருது. இந்த வசனத்தை பாத்தீங்கன்னாக்க போட்டிருக்கு 6:63, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆவியானதான் நமக்கு வாழ்க்கையே, ஜீவனே ஆவிதான். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அதனால நம்முடைய மாம்ச வல்லமை நம்ம வந்து நம்பிக்கை வைக்க கூடாது. அதெல்லாம் போட்டிருக்கு, curses is the man who trusts in the arm of the flesh னு போட்டிருக்கோம், ஜெரமையா நினைக்கிறேன். அதனால blessed is the man who trusts in the arm of the Lord. ஆவியினாலையும் ஆண்டவரோட வல்லமையில நம்பிக்கை வைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால பாத்தீங்கன்னாக்க, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படின்னாக்க ஆண்டவரோட ஒவ்வொரு வார்த்தையும், பைபிள்ல விட்டுருக்க ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்தாவியார் இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் நமக்கு ஆவியா இருக்கிறாரு. நம்ம படிக்கும் பொழுது நமக்குள்ள அது ஜீவனா வருது. அது ஜீவன் நமக்கு இல்ல, நமக்கு வாழ்க்கையை, நமக்கு லைஃப ஜீவனை கொடுக்கக்கூடிய வசனங்கள் வந்து ஆண்டவரின் வசனங்கள். அதனாலதான் பாருங்களேன், எரேமியால போட்டிருக்கோம், ஃபயர் ஷட் அப் இன் மை போன்ஸ்னு போட்டிருக்கோம். எரேமியா சொல்றாரு, ஆண்டவரே நான் வந்து ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, நீர் வந்து எனக்கு தீர்க்க தரிசனம் செய்ய சொல்றீங்க, நான் பண்ண முடியாது என்னால அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு எரேமியா, நான் எப்படி பண்ணாம இருக்குது, உங்க வசனத்தை படிச்சு 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 என்னோட உடம்புக்குள்ள அப்படி நெருப்பா கொதிக்குது உங்க வசனம், நான் வந்து சொல்லாம இருக்க முடியாது அப்படின்னு எரேமியா சொல்றாரு. அதனால ஆண்டவருடைய ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் வல்லமை இருக்கு. அந்த வல்லமை வந்து நம்ம படிக்கும் பொழுது, வெளிப்பாட்டிங்க நமக்கு வரும் பொழுது நமக்கு வந்து ஜீவனா மாறுது. பாருங்களேன், இப்போ ஒரு ஆள் சந்தோஷமா இருக்காருனாக்கா, அவர் உடம்பு சந்தோஷமா இருக்கா இல்ல ஆவி சந்தோஷமா இருக்கா? ஆவிதான் சந்தோஷமா இருக்கு. இஃப் somebody is happy, the spirit is happy. அந்த மாதிரி ஆவி சந்தோஷமாகணும்னாக்க நம்ம வந்து ஆண்டவரோட வசனத்தை படிக்கும் பொழுது அந்த சந்தோஷம் நமக்குள்ள வருது. பாருங்களேன், நம்ம வசனத்தை ஆழமா தியானம் பண்ணி பண்ணி படிக்க படிக்க நமக்கு வந்து ஆண்டவரை பத்திய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நாலேஜ், ரெவலேஷன், வெளிப்பாட்டு ஞானம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வெளிப்பாட்டு ஞானம் வரும்பொழுது நமக்குள்ள சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வந்து பிதாவை நம்ம வந்து நன்றாக அறிந்து கொள்கிறோம், அவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயங்களை அவர் வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அப்படி தெரிந்து கொள்ள கொள்ள நமக்கு வந்து சந்தோஷம் அதிகமாகும். அதனால நம்முடைய வாழ்க்கையை நல்லா இருக்கணுமா அப்படின்னாக்க நம்ம வந்து வசனத்தை படிக்கணும். வசனத்தை ஆழமா தியானிச்சு படிக்கும் பொழுது வசனத்துல இருக்க வல்லமை நம்முடைய ஜீவனுக்கு உயிரை கொடுக்கும் பொழுது நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும். அதனால எப்ப நம்ம வசனத்தை எடுத்து வசனத்தின்படி வசனத்தை விசுவாசிச்சு நம்ம நடக்கிறோமோ அப்பெல்லாம் அந்த ஆண்டவரின் ஜீவன் நமக்குள்ள வருவதனால, ஆண்டவரின் வல்லமை நமக்குள்ள வருவதனால நமக்கு அந்த வசனங்கள் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பாருங்களேன், இப்ப சுகமளிக்கும் வல்லமைன்னு இருக்கு. நம்ம வந்து திருப்பி திருப்பி படிக்கும் பொழுது சுகமளிக்கும் வல்லமை நமக்குள்ள வருது. நான் அந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். சமயங்கள எனக்கு ஏதாவது கால் தான் வலிக்கும், அப்போ என்ன பண்ணுவேன்னாக்கா, என்ன செய்வேனாக்கா, நான் வந்து எப்போது வலி ஏதாவது வந்துச்சுனாக்கா, ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு, கால் வலிச்சுது, தலை வலிச்சு அப்படின்னாக்கா, நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, ஐ ரிலீஸ் த பவர் ஆஃப் காட் ஃப்ரம் மை ஸ்பிரிட் இன்டு மை ஹெட், பி ஹீல் நவ் இன் ஜீசஸ் நேம் அப்படிமே. உடனே காணாம போயிடும். ஏன்னாக்கா வசனத்துல வல்லமை இருக்கு. அந்த வசனத்தை சாப்பிடும் பொழுது நமக்குள்ள வல்லமை வருது. அந்த வல்லமை வந்த பிறகு அந்த வல்லமையை நம்ம ரிலீஸ் பண்ணணும், வல்லமையை வெளிப்படுத்தணும். எப்படி வெளிப்படுத்துறது? பேசுவதன் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். அதனாலதான் நம்ம வந்து சத்தமாக பேசணும். அதனாலதான் சங்கீதம் 149 சத்தமா பேசணும், சத்தமா துதிக்கணும்.
சங்கீதம் 146:9 நினைக்கிறேன். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம் அப்படின்னு வசனம் இருக்கு. அதனால நம்ம வந்து சத்தமா பேசணும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஒவ்வொரு வசனத்துக்கும் வந்து ஒரு நம்ம இப்பதான் பார்த்தோம் ஆவி இருக்கு, அந்த வசனத்துல ஜீவன் இருக்குன்னு. ஒவ்வொரு வசனமும் ஒரு விதை மாதிரி. அதனாலதான் வேர்ட் இஸ் லைக் சீட் சீட் த வேர்ட் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த சீடு எப்போ உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னாக்க, அந்த சீடை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு கபோர்டுக்குள்ள ஒரு ஷெல்ஃபுக்குள்ள ஒரு ஜாடியில போட்டு வச்சிருந்தீங்கன்னாக்கா அந்த சீடு உங்களுக்கு பலன் கொடுக்காது. அந்த சீடை எடுத்து விதைக்கணும். எங்க? அந்த மண்ணுல விதைக்கணும். அதே மாதிரி ஆண்டவரோட வசனத்தை எடுத்து நம்முடைய ஆவியில விதைக்கணும். விதைக்கும் பொழுது அந்த ஆவியில் இருக்க அந்த அந்த விதையில இருக்க வல்லமை ஆவிக்குள்ள போய் அது வந்து நமக்கு 30, 60, 100 மடங்காக பலனடிக்கும். முந்தியே உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன். எப்படின்னாக்கா, இந்த பிரமிடை கண்டுபிடிக்கும் போது பிரமிடுக்குள்ள ஒரு ஜாடி இருந்துச்சாம். அந்த ஜாடிக்குள்ள நிறைய கோதுமை மணி இருந்துச்சாம். அந்த கோதுமையின் வயசு, அந்த கோதுமை எவ்வளவு பழங்காலமானதுனாக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விளைஞ்ச பயிராம் அது, அந்த கோதுமை. அது கெட்டு போகாம அந்த ஜாடியில் அப்படியே அந்த பிரமிடுக்குள்ள இருந்துச்சு. ஈஜிப்சியன் பிரமிட்ல, காசா பிரமிட்ல இருந்திருக்கு. அந்த கோதுமை விதைகளை எடுத்து ஆராய்ச்சியாளர்கள், ஆர்கியாலஜிஸ்ட் மண்ணில் விதைச்சிருக்காங்க. என்னாச்சு தெரியுமா? 2000 வருஷம் கிடைச்சாக்குள்ள அந்த கோதுமையெல்லாம் விளைஞ்சுதான், பயிரானுச்சான். எனக்கு அந்த கோதுமையின் வல்லமை வந்து போகல. அதே மாதிரி ஆண்டவரோட வார்த்தையின் வல்லமை போகாது. இந்த கோதுமையே அப்படி இருக்குனாக்கா ஆண்டவர் வேர்டு வந்து எப்பவுமே இந்த வேர்ட் ஆஃப் காட் ஆல்வேஸ் ரைசஸ் அப்னு படிக்கிறோம் சங்கீதத்துல. அவ்வளவு வல்லமையான விதைகள். அந்த விதைகள் எப்ப நமக்கு பலன் அளிக்கும்னாக்க, நம்ம வந்து அதை நம்பும் பொழுதுதான் பலன் அளிக்கும். இங்க பாருங்களேன், நம்ம இன்னொரு சின்ன வசனத்தை பார்ப்போம். டைமாச்சுன்னு நினைக்கிறேன். எபிரேயர் 4:2 பார்ப்போம். எபிரேயர் 4:2. ஏனெனில் பக்க எண் 300 தமிழ் பைபிள்ல. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இப்போ பழைய நம்ம இந்த கதை தெரியும். பழைய ஏற்பாட்டில் வந்து அவங்க எகிப்திலேருந்து வர்றாங்க புண்ணிய பூமிக்கு, வாக்குத்தத்த பூமிக்கு. வரும்பொழுது அவங்களுக்கு வந்து வசனங்கள் கொடுக்கப்படுது. ஆனால் அந்த வசனத்தை அவங்க விசுவாசிக்கல. அப்படி விசுவாசிக்காததுனால அவங்களுக்கு வந்து அந்த வசனங்கள் பலன் கொடுக்கவில்லை. அந்த மாதிரி ஆகாம இருக்குன்னா எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து வசனத்தை விசுவாசிக்கணும். இப்ப கேள்வி வருது, எப்படி விசுவாசிக்கிறது? வசனத்தை கேட்க 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 உங்களுக்கு விசுவாசம் வர ஆரம்பிக்கும். ஒரு தடவை படிச்சா வராது. நல்லா ஆழமா படிச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு வெளிப்பாட்டு ஞானம் வரும்பொழுது உங்களுக்கு விசுவாசம் வர ஆரம்பிக்கும். என்ட்ரன்ஸ் ஆஃப் த வேர்ட் கிவத் லைஃப் இங்கிலீஷ் போட்டிருக்கும். அந்த மாதிரி அந்த வசனம் உங்களுக்குள்ள போகும்பொழுது உங்களுக்கு விசுவாசம் வர ஆரம்பிக்கும். இப்ப இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேலின் குழந்தைகள், சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து லேண்ட் ஃப்ளோயிங் வித் மில்க் அண்ட் ஹனி, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நான் கொண்டு போறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனாக்க அவங்க அதை விசுவாசிக்கல. நீங்க நம்பர்ஸ் ஒரு இடத்துல போட்டிருக்க, நம்பர்ஸ் 33 நினைக்கிறேன், என்ன போட்டிருக்குனாக்க, அந்த ஏனாக்கியர்களை வந்து அந்த இடத்துல இருக்கவங்க, இஸ்ரேல் மக்கள் போற இடத்துல இருக்கவங்க, இஸ்ரேலுக்குள்ள இந்த ஏனாக்கியர் கண்கள்ல நாங்கெல்லாம் வந்து வெட்டுக்கிளிகள் மாதிரி தென்பட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்களாம். We are only grasshoppers. We cannot defeat them. அவங்களை வெற்றி கொள்ள நம்மளால முடியாது, நம்மளாம் ஒரு வெட்டுக்கிளிகள் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால அவங்க வந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ண பூமிக்குள்ள போக முடியல. ஏன்னா அவங்க வந்து ஆண்டவரை நம்பல. அவங்க சொந்த பலத்தை நம்பினாங்களே தவிர ஆண்டவரை நம்பல. அதனால அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம அந்த வசனத்தை வந்து விசுவாசத்தோட கலக்கணும். அப்படின்னா வசனத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி வசனத்தை திருப்பி திருப்பி அறிக்கை பண்ணி வசனம் நமக்குள்ள போகும்பொழுது நமக்கு வந்து நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு வந்து அதிசயமான விஷயங்கள் நடக்கும். சும்மா சூப்பர்ஃபிஷியலா ஒரு தடவை படிச்சுட்டு விட்டாக்க அதிசயங்கள் நடக்காது. அதிசயங்கள் வேணுமா? வசனத்தை படிக்கணும். வசனம் இருக்க வரலாம் உங்களுக்குள்ள வரணும். அப்பத்தான் நமக்கு வந்து விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து இதுக்கு ஒரு வலியுறுத்த மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்றேன்.
என்ன கதை அப்படின்னாக்கா, கலிபோர்னியால பெத்தல் சபைன்னு ஒரு சபை இருக்கு. அந்த சபையில ப்ராஃபஸி தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆச்சுனாக்கா, ஒரு அம்மாவுக்கு வந்து குழந்தையே இல்லையா, ரொம்ப நாளைக்கு குழந்தையே இல்லாம இருந்துச்சாம். கிட்டத்தட்ட ஒரு பல வருஷங்கள், 7, 8 வருஷம், 10 வருஷம் குழந்தையே இல்லாம இருந்துச்சாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, சரின்னு சொல்லிட்டு 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டு, நீ குழந்தை பிறக்காது, இன்னும் பண்ணி பார்த்தாங்களாம், ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு பண்ணி பார்த்தாங்களாம். பண்ணி பார்த்துட்டு எதுவுமே நடக்கல. சரி, அவங்களுக்கு இனி குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாரும். அவங்கள 10 வருஷம் முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கல. உடனே அவங்க வந்து 2 பிள்ளைங்களை தத்து எடுத்துட்டாங்களாம். தத்து எடுத்த பிள்ளைங்களுக்கு வந்து 2 வயசாச்சு. அந்த 2 பிள்ளைங்களும் அப்பா அம்மா 4 பேரும் சபைக்கு வந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்க ஒரு தீர்க்கதரிசி சங்கீதம் 113:9 அதை எடுக்கிறேன். சங்கீதம் 113:9. சங்கீதம் 113:9. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார், அல்லேலூயா இருக்கு அந்த வசனம். அந்த தீர்க்கதரிசி வந்து அந்த அம்மா கிட்ட வந்தாராங்க. வரிசையா தீர்க்கதரிசி சொல்லிட்டே வந்தாராம் அந்த லைன்ல. இந்த அம்மாட்ட வந்ததும் அவர் முன்ன மட்டும் தெரியாது இந்த அம்மா பார்த்து. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டாராம். அவர் சொல்லிட்டு he gives a childless woman a family making her a happy mother அப்படின்னு ப்ராஃபஸி சொல்லிட்டு போயிட்டாராம். அவர் போனதும் என்ன ஆச்சுனாக்க, அந்த அம்மா நினைச்சிருக்கலாம் 10 வருஷம் பிறக்காத பிள்ளை இப்ப பிறக்க போது, நம்ம தத்து கூட எடுத்தாச்சு, 12 வருஷம் ஆச்சு, இப்ப பிறக்காதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த அம்மா அப்படி சொல்லலையா. அவங்க சத்தமா, நான் பிள்ளை தாட்சியாக போறேன், ஐ எம் கோயிங் டு பிகம் a mother அப்படின்னு சத்தமா அறிக்கைட்டாங்களாம். அப்படின்னு என்னாச்சு, வசனம் வந்துச்சு, வசனத்தை அவங்க ரிசீவ் பண்ணி விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ணாங்க. மிக்ஸ் பண்ணி அதை அறிக்கை பண்ணாங்க. பார்த்தாக்க 1 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு அதிசயமா குழந்தை பிறந்ததான். அதனால நம்ம வந்து ஆவி வசனத்துல இருக்கு. அந்த அந்த வசனம் நமக்கு ஜீவனை தருது. அப்படின்னாக்க நம்ம வந்து அந்த வசனத்தை கவனமா படிச்சு, சில விஷயங்களை மனப்பாடம் பண்ணி, நல்ல ஒரு வெளிப்பாட்டு ஞானத்தோட அறிக்கை பண்ணி, வசனத்துல உறுதியா இருக்கும் பொழுது நமக்கு வந்து வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நமக்கு மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கவங்களுக்கு, நீங்க பாக்குறவங்களுக்கு எல்லாருக்கும். பார்த்து இதுல போட்டிருக்கோம், யோவான் 6:9 நினைக்கிறேன், ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் ஷால் ஃப்ளோ அவுட் ஆஃப் யுவர் பெல்லின்னு போட்டிருக்கோம். என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீர் அவங்க வயிற்றுல இருந்து பாயுன்னு போட்டிருக்கோம் தமிழ் பைபிள்ல. அப்படின்னா என்ன, ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் அவங்க பஸ் அவங்க ஷால் ஃப்ளோ அவுட் ஆஃப் யுவர் பெல்லி when you believe. ஸோ வசனத்தை நம்ம வந்து விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் தான் முக்கியமானது. அப்பதான் நம்ம வந்து பைபிள்ல போட்டிருக்கிறத பார்க்க முடியும். எபிரேயர் 4:2 பார்த்த மாதிரி இஸ்ரவேல் மக்கள் அந்த இதை பார்க்கல, எதையுமே பார்க்கலன்னா அவங்க வந்து விசுவாசத்தை கலக்கல. நம்ம கேட்கிற வசனத்தை விசுவாசத்தை கலக்கணும். நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவரோட வசனத்துல வந்து ஆவி இருக்கு, ஜீவன் இருக்கு அப்படின்ட்டு. அந்த ஆவி நமக்குள்ள போகும்போது நம்ம உயிர்ப்பிக்கிறது. நம்ம உயிர்ப்பிக்கும் போது ஜீவ தண்ணீர் நம்ம கிட்ட இருந்து பாயும் பொழுது எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதைத்தான் அந்த உலகம் எதிர்பார்க்குது. எல்லாரும் வந்து எங்க ஒரு விடை கிடைக்கும், எங்க நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு இருந்தாக்க யாரும் மதிக்க மாட்டாங்க. பிரசங்கம் பண்றது இல்லாம இப்ப பாருங்களேன், ஒரு இடத்துல போட்டிருக்கோம், இதுல சுவிசேஷத்துல போட்டிருக்கோம், ஜீசஸ் டிட் அண்ட் தென் ஸ்போக்னு போட்டிருக்கோம். அவர் ஆரம்பத்துல அவர் பண்ணாரு, பண்ணிட்டு உபதேசிச்சாரு. உபதேசம் மட்டும் பத்தாது, உபதேசத்துல நம்ம வந்து சயின்ஸ், ஒண்டர்ஸ் அண்ட் மிரக்கிள்ஸ். இப்போ மார்க் 16:18 போட்டிருக்கு பார்த்தீங்களா, யூ ஷால் லே ஹேண்ட்ஸ் ஆன் தி சிக் அண்ட் தி சிக் ஷால் ரெக்கவர். அந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவரின் வசனத்தை, நமக்கு வசனத்தின் வல்லமையை வெளிப்படுத்தணும். அப்போ வந்து மக்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு சின்ன ஜெபத்தோட நினைப்போம். Father, we praise the holy name. Thank you for your wonderful word, Lord. I ask you, Father, in the name of Jesus Christ, by the power of your Holy Spirit, help us to believe your word. Mix it with faith so that we can see your power in action, so that we can show the power of the gospel to the world. In the name of Jesus Christ, we pray. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் வல்லமையை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். உம்முடைய வசனத்தை உட்கொள்ள, அதை விசுவாசத்துடன் கலந்து அதை மக்களுக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கேள்வி உண்டு, சொல்லுங்க.
நீங்க சொன்னீங்க உரத்த சத்தத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஒருவன் அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோடு தன் சேனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாம் எனப்படும் போட்டிருக்கு. ஆமா, உரத்த சத்தம்னாக்க எல்லாத்துக்குமே ஒரு நேரம் காலம் இருக்கு. அதிகாலையில் எழுந்துச்சு மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது உரத்த சத்தத்தோடு பண்ணாக்க அது வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் வந்து மென்மையானவர். ஆவியின் உந்துதலோட நம்ம மென்மையா நடக்கும் பொழுது மற்றவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், நான் அமெரிக்கா நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அதுல எல்லாம் நிம்மதியா சாப்பிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு ஆள் வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவரை பிடிச்சி வெளில தள்ளிட்டாங்க அந்த ரெஸ்டாரண்ட் விட்டுட்டு. நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு நேரங்காலம் தெரியல. அதனால பரிசுத்த ஆவியான உந்துதலோட நம்ம வந்து பண்ணணும். எதை பண்ணாலும் நம்ம அதிகாலை எழுந்துச்சு நம்ம வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது உரத்த சத்தத்தோட நம்ம வந்து ஏதாவது பேசினாக்க அவங்க தூக்கம் தடைபடும். ஆனாக்க உரத்த சத்தத்துக்கு சில இடங்கள் இருக்கு. பாருங்களேன், பழைய ஏற்பாட்டுல கோகத்தைசனத்துங்க இருக்காங்க, அவங்க உரத்த சத்தத்தோட ஆண்டவரை துதிப்பாங்க. அதே மாதிரி சங்கீதம் 149 பாத்தீங்கன்னாக்க அந்த வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 149 வசனம் 6ன்னு நினைக்கிறேன். சில இடங்கள்ல என்னங்க 762 46 46 நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஒரு நிமிஷம் எடுக்கிறேன், குறிச்சு வச்சுப்பேன். பாருங்களேன், தமிழ் பைபிள் 149:7. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாயத்தை பிறர்கள் மேல் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தர் உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். இத வந்து சங்கீதம் 149:8 பாத்தீங்கன்னாக்க இந்த அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அந்த துதி வந்து உரத்த துதி. அது எப்படின்னாக்க, இருங்க உங்களுக்கு எடுத்து சொல்றேன், ஒரு நிமிஷம். சங்கீதம் 149:6. இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், இந்த ஹை பிரைசஸ் ஆஃப் காட் பி இன் தர் மவுத்னு போட்டிருக்கோம். ஹை பிரைசஸ் அப்ப உரத்த சத்தத்தோட பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கோம். அத வந்து இதுல பாத்தீங்கன்னாக்க எபிரேய பாஷையில uplifting, arising, high praises of God be in their mouth and a two-edged sword in their hand. இதுல பாத்தீங்கன்னாக்க அத தமிழ்ல ஃபாதரையா பாடும்போது சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோன்னு பாடிட்டாரு. அதனால நம்ம சத்தமா ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது நம்முடைய அட்மாஸ்பியர், நம்ம சுத்தி இருக்க விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். அப்ப எதிர்ப்புகள் வந்து சங்கிலியால் கட்டப்படும். அதனால நம்ம சோர்ந்து போயிருக்கும் பொழுது நம்ம வந்து சங்கிலியால கட்டணும், சத்தமா பாடி. அதனால எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் இருக்கு. அதுல சத்தமா பாடுறது கண்டிப்பா நம்ம ஹை பிரைசஸ் எப்பவுமே சத்தமா ஆண்டவரை துதிக்க சத்தமா துதிக்கணும் எப்பவுமே. அப்பதான் நமக்கு வந்து அட்மாஸ்பியர் மாறும், சிச்சுவேஷன் மாறும். இப்போ ஒருத்தவங்க சோர்வா இருக்காங்களா, அவங்க பண்ணக்கூடிய சிறந்த விஷயம் உரத்த சத்தத்தோட ஆண்டவரை துதிக்கிறது. எண்ணி துதி செய்வாங்கிற மாதிரி துதியை கூட்டினாக்க துதி எதிர்த்தால் சாத்தான் ஓடுவான்னு இன்னொரு பாட்டு இருக்கு. சாத்தானை ஓட்டணுமா அப்படின்னாக்க துதியை எடுக்கணும், நம்ம சத்தமா எடுக்கணும். அதே சமயத்துல காலங்காலத்துல இருந்துச்சு எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது சத்தமா பேசக்கூடாது, அது அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா? அந்த மாதிரி. Thank you, Pastor. Thank you very much. Thank you. Yeah. Okay. Bye. God bless you, Pastor. God bless you. Thank you, Pastor. Thank you. Beautiful nuggets of gold. நீங்கள் வந்து ஷேர் பண்றதெல்லாம் எப்பொழுதுமே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவீர்கள். கற்றுக்கொள்கிறோம். God bless you. Thank you. Thank you, madam. Thank you.